ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பொடிச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வேக வைக்கலை, அப்படியே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது இதை அரைச்சதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ மாவு ரொம்ப இலகுன மாதிரி இருக்குது. கூடவே இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம பொடிச்சு வச்ச ஜீனியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மாவு பிசைஞ்சாச்சுங்க. இன்னுமே கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது. நம்ம ஜீனி சேர்த்துருக்கனால கொஞ்சம் இலகிருக்கு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. நம்ம பால் கொழுக்கட்டைக்கு எப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வருதோ அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நான் உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. கரெக்டாக இருக்குது. குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு நம்ம டிசைனாக கூட பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கத்தியை வச்சு 2 கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வைக்கிறேங்க. இது போலவே எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிடலாங்க. 10லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தால் கூட போதுங்க. இது சீக்கிரமே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க வெந்ததை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சினது காய்ச்சாதது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது நம்ம வேக வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இது ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் போதுங்க, சீக்கிரமே வெந்துடும்.
இப்போ வந்து பாருங்கள், இதில் ஒரு 1/4 கப் ஜீனி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கெட்டியாக வரட்டுங்க, பார்க்கலாம். இது நல்லா கெட்டியாக வரணும். நம்ம ஏலக்காய் பொடி போட வேணாங்க, ஏற்கனவே மாவு பிசையில் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான வித்தியாசமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி மாவும் கேரட் இருந்துச்சுன்னா சுவையான இந்த கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பால் நல்லா கெட்டியாக வந்து அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். கேரட்டும் சேர்ந்துருக்கு, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.